Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல தோசை மாவை பயன்படுத்தி ரொம்ப சிம்பிளா நல்ல சாஃப்ட்டா பஞ்சு போல ஒரு ஸ்வீட் ரெசிபி நல்ல ஹெல்தியா மாலை நேர ஸ்நாக்ஸா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். வேலையும் குறைவான நேரத்துல ரொம்ப சுலபமா முடிஞ்சிரும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமா தண்ணி, அதாவது 1/4 கப்புக்கு குறைவாகவே சேர்த்துக்கலாம். அந்த வெல்லத்துல அந்த தூசு துரும்பலாம் இருக்குல்ல, இதை நம்ம வடிகட்டி பயன்படுத்தணும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். இப்போ இதை லைட்டாக அப்படி கலந்து விட்டுங்க. அந்த வெல்லம் வந்து கரைஞ்சி ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும், பாக ஆகணும்னு கிடையாது. இப்போ பாருங்க, இந்த மாதிரி வந்த பிறகு இதை அப்படியே நம்ம ஒரு உரம் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக காஞ்ச திராட்சை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு. இப்போ இது ரெண்டுமே நல்லா அப்படியே பொன்னிறமாக சிவந்து வரட்டும். அந்த திராட்சை நல்லா பலூன் போல் உப்பி வரட்டும். இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு அந்த நெய்யை மட்டும் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துடலாம். அதுக்கு அடுத்ததாக இதிலே 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துங்க. ஒரு 3 நிமிஷம் போல் அந்த ரவையை மட்டும் வறுத்துக்குங்க. ரொம்ப வறுக்கணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வறுபட்ட பிறகு இதுவும் அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு தோசை மாவு, அதாவது இட்லி மாவு, தோசை மாவு எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இது வந்து நான் இன்னைக்கு புளிச்ச மாவு தான் பயன்படுத்துகிறேன். மேக்ஸிமம் புளிச்ச மாவு பயன்படுத்துங்க. அப்போ தான் வந்து நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக சூப்பராக வரும். அதாவது இப்போயே அரைச்சி அந்த ஃப்ரெஷ்ஷான மாவு வந்து பயன்படுத்தக்கூடாது. கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி, திராட்சை, அந்த வெள்ளைப்பாக வடிகட்டிக்கலாம். அடுத்ததாக வறுத்து வச்சுருக்க ரவை, 1/2 கப் தேங்காய் துருகல். அந்த தேங்காயில் வந்து அந்த மேலே கருப்பு இருக்கும்ல, அதை நீக்கிட்டு துருகி எடுத்துங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இது. கூடவே கொஞ்சமாக உப்பு, ஏற்கனவே மாவில் உப்பு இருக்கும், கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. மற்ற பொருள் சேர்த்துருக்கோம்ல, தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்துடுங்க. அதுக்கடுத்ததாக ஒரு பவுலில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இந்த பவுலில் சேர்த்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன். நம்ம இட்லி பாத்திரம் கூட பயன்படுத்திக்கலாம். தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு ஸ்டாண்டு. அடுத்ததாக இதை நம்ம வச்சிடலாம். மேலே வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஏன்னா வந்து அந்த ஆவி படிஞ்சு நீர் அதில் வந்து விழக்கூடாது, அதுக்காக. அதுக்கப்புறமா மேலே வந்து இப்படி மூடிட வேண்டியதான். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சரியாக வந்து 15 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. இதில் வந்து முக்கியமாக வந்து இது டைம் வந்து கொஞ்சம் மாறுபடும். மாவு வந்து உங்களுக்கு ரொம்ப தண்ணியான பதமாக இருந்துச்சுன்னா வேகிற டைம் வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். மாவு கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா வேகிற டைம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் எடுத்துக்கும். ஸோ இதனால் உங்களுடைய அந்த மாவோடைய கன்சிஸ்டன்சியை பொறுத்து அந்த டைம் வந்து வேகிற டைம் வந்து கொஞ்சம் மாறுபடும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், எனக்கு சரியாக 20 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. நான் நடுவில் திறந்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி வந்து வச்சு குத்தி பார்த்தேன், ஒரு டூத் பிக்கை வச்சு. அப்போ வந்து உள்ளே கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், சரியாக 20 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. அப்படியே குத்தி விட்டு எடுத்து பார்த்தா பாருங்கள், ஃபுல்லாக எதுவுமே ஒட்டாமல் இருக்குது. நல்ல ஒரு பார்க்குறதுக்கே ஒரு சூப்பரான கேக் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டுடலாம். சூடாகவே சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து அப்படியே நம்ம ஆற விட்டுடலாம். ரொம்ப நேரம் ஆற வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. லைட்டாக ஆறினாலே போதும். இது வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போது சாப்பிடும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக தான் ஆறி இருக்குது. ஓரங்களை லைட்டாக சும்மா இப்படி பண்ணி விட்டுட்டு இப்படி தட்டி விட்டிங்கன்னா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக கிடச்சிரும். இதை வந்து நம்ம கத்தியை பயன்படுத்தி இப்படி கட் பண்ண வேண்டியதான். கத்தி எவ்வளோ சாஃப்டாக இறங்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து தோசை மாவில் தான் செய்தீங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இதில் நம்ம சேர்த்துருக்க ரவை, இது எல்லாத்தினுடைய கலவையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது அந்த தேங்காய் வாயில் கடிப்படும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.